சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். 2 ஸ்பூன் மைதா மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, ஒரு முட்டையும் போட்டு உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வடை சட்டியில் எண்ணெயை சூடு பண்ணி 2 பக்கமும் திருப்பி போட்டு சிக்கன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே சிக்கன் எண்ணெயை ஒரு பேனில் ஊற்றி ஒரு 10-15 பூண்டு பீஸை பொடியாக நறுக்கி அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கேப்சிகம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அதை போட்டுட்டு கேப்சிகம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதும் அதில் வெங்காயத்தை போட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ண அந்த பேஸ்ட் இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதையும் தண்ணி மாதிரி கலந்து அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கழித்து இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் சில்லி சிக்கன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.